ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதாங்க அவல் கேசரி. எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் முந்திரி பருப்பு, அதாங்க அண்டிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா பாதாமும் கட் பண்ணி சேர்த்துடலாம். இது தவிர உங்களுக்கு கிஸ்மிஸ் சேர்க்கணுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் அந்த நட்ஸை எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். பொன்னிறமாக நல்லா வர வரைக்கும் வறுத்துட்டு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். பொதுவாகவே கேசரி அப்படின்னாலே ரவையில் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த அவல் வச்சு ஒரு நாள் கேசரி கிண்டி பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். முந்திரி பருப்பு பாதாமெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு அவலை வறுத்துக்கலாம். வெள்ளை அவல் இல்லைன்னா சிகப்பு அவல், எந்த அவல் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 2 ஏலக்காவை இதோட சேர்த்துடலாம். அவளையும் ஏலக்காவையும் அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவல் நல்ல முறுமுறுன்னு வரணும், அந்த அளவுக்கு நெய்யில் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த வறுத்த அவலை அந்த ஏலக்காவோட சேர்த்து அரைக்கும் போது வாசனை அப்போவே கமகமன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதே கடாயில் சேர்த்துக்கலாம். 1 கப் அவலுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது, ஆன் பண்ணவே இல்லை. தண்ணியையும் அவல் பொடியையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டு இருந்தீங்கன்னா கட்டிகள் அதிகமாக தான் செய்யும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கலர்னாலே போதுங்க. அவல் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், பேஸ்ட் மாதிரி செமையாக அவல் வெந்திருக்கும். ரவை கேசரி மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணும்னா சீனி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் சீனிக்கு பதிலாக 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ண போகிறேன். நிறைய இனிப்பு சுவை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கப் நாட்டு சர்க்கரையோ இல்லை சீனியோ சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் மண்டவளம் சேர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மண்டவளத்தை ஃபஸ்ட்டே தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையை டைரெக்டாக நம்ம சேர்த்ததுனால நாட்டு சர்க்கரை அப்படியே ஹீட்டில் உருகி ஏற்கனவே வெந்திருக்கிற அவல் பொடியோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், நமக்கு செம சூப்பராக கேசரி இப்போ நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம்ல பாதாம் முந்திரி அந்த நட்ஸ் எல்லாம் இப்போ சேர்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் அவளை வறுக்கும் போதே ஏலக்காய் சேர்க்கலை, எங்கிட்ட ஏலக்காய் பொடி தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். திருவாதிரை களி உளுந்தங்களிலாம் கிண்ணுனோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம கடாயில் ஒட்டாமல் நல்ல சூப்பராக அவல் கேசரியை கிண்டி எடுத்துடலாம். நெய் சொட்ட இருந்தால் தான்ப்பா அது கேசரி அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக அதுவும் ஹெல்தியான கேசரி அவல் கேசரி வீட்லேயே தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த அவல் கேசரியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அவல் கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த அவல் கேசரியை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.